சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க நம்பியவர்கள் ஏன் உங்களை விட்டு விலகினார்கள் என்று தெரியுமா? சிம்மம் ராசிக்காரங்க ஒருவரை தங்களின் நெருங்கிய வட்டத்தில் சேர்த்து விட்டீர்கள் என்றால், அவர்களுக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து அல்லது கஷ்டங்கள் என்றால் தெரிந்த உடனேயே தன் உயிரையும் கொடுத்து காக்க துணியக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் நீங்கள். அதற்காக எவ்வளோ பெரிய இடத்திற்கும் நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க. அவங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்த ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருக்கத்தாங்க செய்வீங்க. ஆனால் நீங்கள் யாருக்கெல்லாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் தோள் கொடுத்து தூக்கி விட்டீர்களோ, அவர்கள் தங்களின் தேவை முடிந்தவுடன் உங்களை ஒரு சுமையை போல பார்த்து உங்களை விட்டு மெல்ல மெல்ல விலகி செல்லவும் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தான் அதனை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆரம்பத்தில் தெரியாத விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் போக போக உங்களுடைய நாட்களில் உங்களுக்குன்னு தெரியவும் புரியவும் ஆரம்பிக்கும். உங்கள் மீது எந்த தப்பும் இல்லாத ஒரு நிலைமையிலும் அவர்கள் தங்களின் சுயநலத்திற்காக உங்களை ஆக்கிவிட்டு உங்களை தனியாக தவிக்கிவிட்டு சென்ற அந்த துரோகத்தை உங்களுடைய மனதால் தாங்கிக் கொள்ளவே முடியாதுங்க. தாங்கிக் கொள்ள முடியாமல் நாம் இவ்வளவு காலங்கள் நம்பிய மனிதர்களா நம்மை இப்படி நடுவழியில் கைவிட்டார்கள் என்று நினைத்து நீங்கள் உறைந்து போயிருப்பீங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்படத்தான் செய்யும். இந்த மாற்றங்களும் உங்களுடைய மனதை அதிகமாக கவலைக்கிடமாக உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய சுதந்திரத்தை நீங்க கட்டுப்படுத்தியவங்க உங்களுடைய வாழ்க்கையில யார் தெரியுமா? ஒரு சிங்கம் எப்படி காட்டில் சுதந்திரமாக திரிவதை விரும்புமோ, அதே போல தாங்க இந்த சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கும் உங்களது சுய சுதந்திரம் தான் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படும். உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களை விடவும் உங்களுக்குன்னு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்தால் அவ்வளவு சந்தோஷம் அடைவீங்க. அதற்காகவே தாங்க நம்ம வாழ்க்கையில பிறந்தோம். அதையே நம்ம செய்ய முடியவில்லை என்றால் அது எப்படி என்று யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருந்த உறவுகளும் நீங்கள் நேசித்த மனிதர்களும் உங்களின் அந்த சுதந்திர சிறகுகளை வெட்டி உங்களை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற அசுரத்தனமான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பாங்க. ஆனால் அதுவும் உங்களுக்கு போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தெரிய ஆரம்பிக்கும். சிறு வயதில் உங்களை அனைவருமே கட்டுப்படுத்தி நீ இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும் என்று உங்களுக்குன்னு சில கட்டளைகளையும் விதித்திருப்பாங்க. ஆனால் நாட்களும் ஆண்டுகளும் போக போக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்று சுய முடிவுகளை நீங்கள் எடுக்க ஆரம்பித்திருப்பீங்க. அதனாலே நிறைய உறவினர்களும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் பிரியும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் கவலைகள் இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் போலியான உறவுகள் இறுதி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. உண்மையான உறவுகள் உங்களுக்கும் அவர்களுக்கும் எவ்வளவுதான் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் உங்களுக்கு என்ற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது முதல் ஆளாக உங்களுக்கு துணை நிற்பது அவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இந்த உறவுகள் உங்களுக்கு துணையாக இருக்க மாட்டார்கள், உங்களுக்கு எதிரியாக மட்டுமே தாங்க இருப்பாங்க. உங்களுடைய முடிவுகள், உங்களுடைய தேர்வுகள் மற்றும் உங்களது தனிப்பட்ட விருப்பங்கள் என எல்லாத்திலையுமே அவங்க தலையிட்டு உங்களை ஒரு கூண்டு பறவையை போல மாற்ற நினைத்தவர்களின் பிடியில் சிக்கி உங்களுடைய இதயத்தையும் உங்களுடைய சுயத்தையும் இழந்து வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ முடியாமல் மூச்சு திணறி நீங்கள் தவித்த நாட்கள் உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் நிச்சயமாக கூறவும் செய்யணும். நீங்க பேசாமலே இருந்ததால் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன தெரியுமா? பொதுவாகவே சிம்மம் ராசிக்காரங்க எதற்கெடுத்தாலும் சண்டை போடாமல் பல நேரங்களில் நம்மவர்கள் தானே பேசி பிரச்சனை பெரிதாக வேண்டாம் என்று நினைத்து மௌனமாக நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா உங்களின் அந்த உன்னதமான அமைதியை உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுடைய பலவீனம் என்றும் உங்களுக்கு தட்டி கேட்க துப்பில்லை என்று தவறாக புரிந்து கொண்டு உங்களை மேலும் மேலும் துன்புறுத்தவும் ஆரம்பிப்பாங்க. ஆனா உங்களுக்கு கோபம் வந்தால் எந்த அளவுக்கு கோபப்படுவீங்க என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாயை அத்தனை பேர்களும் தேவையில்லாம சண்டையிட வைத்திருப்பாங்க. நீங்கள் அநியாயத்தை கண்டும் பேசாமல் இருந்த அந்த மௌனமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக மாறியிருக்கும். உங்களுக்கு எதிரியாக பல வதந்திகளையும் பொய்களையும் மற்றவங்க பரப்புவதற்கும் காரணமாக அமைந்த போது நான் அன்றே எதிர்த்து பேசி நியாயத்தை கேட்காமல் கோழையை போல அமைதியாக இருந்து விட்டோமே என்று நீங்கள் நினைத்து பிற்காலத்தில் பெரிதும் இருந்தும் இதுவரைக்கும் நீங்கள் வருந்தி கொண்டும் இருப்பீங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் உங்களுக்கு கலகத்தையும் காயத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இதற்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறுவீங்க என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு
இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் வந்த பணம் வந்த வழியே ஓடிப்போய் கையில் ஒரு பைசா கூட தங்காமல் உங்களை எப்போதும் நிம்மதியற்ற பொருளாதார பதற்றத்திலேயே வைத்திருந்த ஒரு துரதிர்ஷ்ட நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு ஒரு நிலைமைகளானது உங்களை தேடியும் வந்துவிடும். முக்கியமா பணத்தினால் நீங்கள் எந்த அளவுக்கு அவமானப்பட்டீங்களோ அந்த ஒரு நிலைமையிலிருந்து இந்த ஒரு நாளில் வெளிவந்து விடுவீங்க. போதுமான அளவுக்கு பணமானது கையில் தங்கிவிடும். பணம் தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு பணமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால போதுமான அளவுக்கு நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. பணத்தினால் உங்களை அவமானப்படுத்திய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இதுவரைக்கும் விலகி இருந்தவர்கள் கூட உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. இதற்கு காரணம் பணம். அதை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்வீங்க. பணம் இருந்தால் விட்டு சென்ற உறவினர்களும் நம்மளை தேடி வருவார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதன்படியும் நீங்கள் நடந்து கொள்வீங்க. பணம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அந்த ஒரு நாளில் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அடுத்ததா உங்களுடைய நண்பர்கள் மூலம் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். சிம்மம் ராசிக்காரங்க பொதுவாகவே மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் சக்கரவர்த்தியாக நீங்கள் திகழ்ந்தாலுமே உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது யாரிடமும் கையேந்தாமல் கம்பீரமாக நீங்கள் வாழ நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் மட்டுமே தாங்க இருந்திருப்பீங்க. உங்களுக்குன்னு கஷ்டங்கள் வரும் பொழுது யாரும் உங்களுக்கு உதவி செய்திருக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவர்கள் வாழ்க்கையில கஷ்டங்கள் என்று வந்தபோது நீங்கள் எத்தனையோ நபர்களுக்கு உதவி செய்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் கடந்த காலங்களில் செய்த நல்ல காரியங்களுக்கான பலனாக உங்களது உண்மையான நண்பர்கள் அல்லது வட்டார தொடர்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற கூடிய ஒரு பிரம்மாண்டமான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களுடைய நண்பர் ஒருவர் உங்களிடம் கொண்டு வரக்கூடிய புதிய கூட்டு தொழில் திட்டமாகவோ அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தில் உங்களுக்கான உயரிய பதவிக்கான பரிந்துரையாகவோ இதுவாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்போது உங்களது தொழில்துறை நெட்வொர்க் பல மடங்கு விரிவடைய ஆரம்பிக்கும். சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்க மனிதர்களின் நட்பு வட்டம் உங்களுக்கு கிடைப்பதுடன் இதுவரை முடங்கி கிடந்த உங்களது திறமைக்கு உலகளாவிய அங்கீகாரத்தையும் பெரிய அளவிலான வருமானத்தையும் பெற்றுத்தந்து உங்களை அசுர வேகத்தில் இது உயர்த்தவும் செய்யும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நீங்க வித்தியாசமாக வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாரும் பயணிக்கக்கூடிய ராஜபாட்டையில் பயணிக்காமல் உங்களுக்கென்று ஒரு தனிப்பாதையை உருவாக்கி அதில் நடப்பதை சிம்மத்திற்கு பிடித்தமான ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதற்கேற்ப இந்த ஒரு உலகம் உங்களை எப்படி வீழ்த்தலாம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத முற்றிலும் ஒரு வித்தியாசமான உத்தியை கையாண்டு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நீங்க பயணித்து கொண்டிருப்பீங்க. இது அனைவரையுமே ஆச்சரியத்தில் மூழ்க வைக்கும். வழக்கமா தொழில்களையோ அல்லது வேலைகளையோ கூட உங்களுக்கே உரிய ஒரு கம்பீரத்தோடும் கலைநயத்தோடும் நீங்கள் செய்து முடிக்கும் போது அது சந்தையில் ஒரு புதிய ஒரு அலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுத்திருக்கும். உங்களை ஒரு கோழையைப் போலவோ அல்லது முட்டாளைப் போலவோ சித்தரித்த எதிரிகளுக்கு முன்னால் உங்களது இந்த அசாத்தியமான மற்றும் வித்தியாசமான தனித்துவத்தின் வெற்றி உங்களை சமுதாயத்தின் உச்சியில் ஏற்றி வைத்து உங்களை நோக்கி வீசப்பட்ட அசிங்கங்களையும் அவமானங்களையும் உங்களது புகழுக்கான கிரீடங்களாக மாற்றியமைக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கத்தாங்க செய்யும். ஆனா ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குன்னு சில பாடங்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல பெரியவங்களின் ஆலோசனைகள் உங்களுடைய மனதிற்கு புதிய தெளிவினை ஏற்படுத்தி கொடுக்கும். சிந்தனைகளை செயல்பாடுகளில் மாற்றிக்கொள்வீங்க. தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக உங்களுக்குள்ள செயல்படுவாங்க. மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகளானது உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் சாதகமாக மாறி உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வீரத்தோடும் கலைநயத்தோடும் நீங்கள் செய்து முடிக்கும் போது அது சந்தையில் ஒரு புதிய ஒரு அலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுத்திருக்கும். உங்களை ஒரு கோழையைப் போலவோ அல்லது முட்டாளைப் போலவோ சித்தரித்த எதிரிகளுக்கு முன்னால் உங்களது இந்த அசாத்தியமான மற்றும் வித்தியாசமான தனித்துவத்தின் வெற்றி உங்களை சமுதாயத்தின் உச்சியில் ஏற்றி வைத்து உங்களை நோக்கி வீசப்பட்ட அசிங்கங்களையும் அவமானங்களையும் உங்களது புகழுக்கான கிரீடங்களாக மாற்றியமைக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கத்தாங்க செய்யும். ஆனா ஆரம்பத்துல எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குன்னு சில பாடங்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல பெரியவங்களின் ஆலோசனைகள் உங்களுடைய மனதிற்கு புதிய தெளிவினை ஏற்படுத்தி கொடுக்கும். சிந்தனைகளை செயல்பாடுகளில் மாற்றிக்கொள்வீங்க. தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக உங்களுக்குள்ள செயல்படுவாங்க. மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகளானது உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் சாதகமாக மாறி உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம